Hello friends, welcome to Masha Designs. இன்னைக்கு நம்ம டெய்லரிங் வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு பை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு kerchief எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதான் நமக்கு பேசிக்கா உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாம் இதல தான் படிக்க முடியும். சோ இந்த ரெண்டு தையலையும் நம்ம இன்னைக்கு பாப்போம். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லரிங்க்கு தேவையான பொருட்களை பாப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு சிசர் தேவைப்படும். ஒரு நூல் கண்டு, இது மார்க் சாக் பீஸ். இது சாதாரணமா நம்ம தைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஊசி. ஒரு ஸ்கேல் இருந்ததுனா எடுத்து வெச்சுக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம kerchief தைக்கிறதுனால நமக்கு ஒரு பீஸ் கிளாத் போதும். இது 8 இன்ச் அளவுல எடுத்துர்க்கேன், ஸ்கொயர் ஷேப்ல. அடுத்து ஒரு லாங் சைஸ் நோட் ஒன்னு எடுத்துக்கோங்க. இந்த நோட்ல தான் நம்ம என்னென்ன தைக்க போறோமோ அதெல்லாம் நம்ம இந்த நோட்ல அப்பப்ப எழுதி வெச்சுக்குவோம். சோ இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட் ஒன்னு எடுத்துக்கோங்க. அப்பப்ப நான் கொடுக்கிற நோட்ஸ் எல்லாம் நீங்க இந்த நோட்ல எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம kerchief எப்படி தைக்கிறதுன்னு பாப்போம். இந்த சிசர் பாத்தீங்கன்னா 11 இன்ச் உள்ளது. பெரிய சிசர் இது. இது 500 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அது ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் வாங்கியிருந்தேன். சோ இப்போ அது என்ன ரேட்ல இருக்கு அப்படினு தெரியல. இதுவரை நான் இது வந்து சாண பிடிச்சதே இல்ல. நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த சிசர். சோ black கலர்ல இருக்கும். இந்த மாதிரி சிசர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 11 இன்ச் இது. இது 8 இன்ச்ல இருந்து அவேலபிளா இருக்கு. 12, 13 அப்படி பெரிய சைஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்குமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. சாதாரண சிசர் வாங்குனோம்னா சீக்கிரமா அது துருப்பிடிச்சு சாண பிடிச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஆனா இது வந்து சாண பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா ஒர்த்தா இருக்கும். இதுக்கு பேரு டெய்லரிங் சிசர் அப்படினு சொல்லுவோம். டெய்லர்ஸ் வெட்டக்கூடிய கத்திரின்னு கடையில கேட்டிங்கன்னா கிடைக்கும். டெய்லரிங் ஷாப்ல கேட்டு பாருங்க கிடைக்கும். அப்படி இல்லனா நார்மலா உள்ள கத்திரியே நமக்கு போதும். ஆனா உங்களுக்கு ப்ரொபஷனலா பாத்தீங்கன்னா இந்த கத்திரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குமோ அதை நீங்க வாங்கிக்கலாம். இது சாதாரணமா தச்சு படிக்கிறதுக்காக தான் இந்த kerchief வெட்டியிருக்கோம். சோ இதுக்கு நம்ம நோட்ஸ் எழுத வேண்டாம். 8 இன்ச் அளவுல நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கமும் சதுரமா நமக்கு 8 இன்ச் பீஸா ஒன்னு கட் பண்ணியிருக்கேன். இதில தான் நம்ம இப்போ தைக்க போறோம். ஊசியில உங்களுக்கு நூல் எப்படி கோர்க்கணும்னு தெரியும் தானே? ஒரு நூல் விட்டு ரெண்டா எடுத்துக்கேன் பாருங்க. எடுத்துட்டு இவ்வளவு தூரம் எடுத்துக்கோங்க. துணியை 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சமா மடிச்சு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டு தையல் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இந்த தையல் உங்களுக்கு ஜெனரலா ஏதாவது துணி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி வச்சு முடிச்சு எப்படி போடுறேன்னு பாருங்க. நான் இங்க முடிச்சு போடல. போடணும்னாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லனா நம்ம இப்படி நூலை ஒரு 4 சுத்து 5 சுத்து சுத்தி விட்டுட்டோம்னா முடிச்சு தன்னால நமக்கு இதுல விழுந்துரும். அதுக்கு அடுத்து இந்த நூல் நமக்கு வெளியே வராது. வெளிப்பக்கம் நமக்கு இப்படி இருக்கும். கால் இன்ச் அளவுக்கு இத வச்சு அப்படியே நீங்க பிரஸ் பண்ணி அதுக்கு அடுத்து தைக்கலாம். அப்படி இல்லனா அயன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அத வச்சு நம்ம இப்படி லைட்டா இதுல அயன் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு அப்படியே ஸ்டிஃபா நிக்கும். தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லனா ஊசியை கூட நீங்க சொருகி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் தூரம் இடைவெளியில மறுபடியும் குத்தி எடுக்கணும். இது ஒட்டு தையல்னு சொல்லுவோம். இத ஒரு தையல் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து ஹெம்மிங் தையல் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இந்த kerchiefல இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமா கேப் விட்டு ஊசி இந்த பக்கமா எடுத்துருங்க. வெளிப்பக்கம் நமக்கு இப்படி தையல் விட்டு விட்டு வரும். மறுபடியும் முடிச்சிட்டு இந்த கேப் வந்து ஒண்ணு போல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இந்த தையலை கண்டினியூ பண்ணி நம்ம அங்க வர கொண்டு வரணும். இப்படியே தச்சு இங்க வர கொண்டு வந்துருவோம். இத தச்சு இங்க எண்டிங் வர கொண்டு வருவோம். இந்த எண்டிங் வர கொண்டு வந்துட்டோம் பாருங்க. இது சும்மா இந்த ஒட்டு தையல் மாதிரி போட்டுருக்கோம். சோ இதுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம போட்டுருக்கோம். சோ தெரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அடுத்து இந்த பக்கமா இப்படி மடிச்சு இது சும்மா நீங்க தச்சு பாருங்க. தையல் பழகுறதுக்காக உள்ளதுதான். அதுக்கு அடுத்து நீங்க ஒரு 2 3 துணில ஃபர்ஸ்ட் தச்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு 2 3 துணில நல்லா தச்சு பாருங்க. ஹெம்மிங் நல்லா வரும்.
சரி, ஃபஸ்ட்டு இப்படி கார்னரை டர்ன் பண்ணிவிட்டு நான் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சில பேர் லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு வருவாங்க. அது ஒவ்வொருத்தர் கைவாக பொறுத்தது. எனக்கு இந்த ரைட் சைடே பழகி போச்சு. அப்படி இப்படி நல்லா கையில் துணியை பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே பக்கம் குத்தணும். கொஞ்சமாக துணி எடுத்து இது சாய்வு தையல் மாதிரியும் போடலாம். நம்ம போடுறத பொறுத்து தான். நம்ம ஊசியை குத்தி எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அளவு பொறுத்து தான் அது தையல் வர்றது. பொடியாக குத்துனோம்னா நமக்கு ஹெம்மிங் மாதிரியே இருக்கும். இது மாதிரிங்க உங்களுக்கு ஹெம்மிங் மாதிரி தெரியும். கொஞ்சம் அதிகமாக குத்துனோம்னா நமக்கு சாய்வு தையல் மாதிரி வரும். இது பொடியாக குத்தியிருக்கேன் நான். குட்டி குட்டியாக இருக்கு பார்த்திங்களா. மேலே இருந்து இப்படி கீழே கொண்டு வரணும். கண்ணளவு தான் நமக்கு. இந்த கேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம குத்துறது கண்ணளவு தான். அதை நம்ம கரெக்டாக பார்த்து குத்திட்டே வந்தோம்னா நமக்கு அந்த தையல் இடைவெளி ஒன்று போல் இருக்கும். இது நம்ம சட்டை ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த தையல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பேசிக் தான். ஸோ உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்லை, இதை கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஏன்னா பேசிக் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம இதெல்லாம் படித்தாதான் நமக்கு அடுத்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே ஃபண்டமெண்டல் நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா நமக்கு நல்லது. இதே மாதிரி இப்படியே போட்டு இங்கே வர கொண்டு வந்துடுவோம். பின்பக்கம் பாருங்கள், இதுதான் வெளிப்பக்கம். நமக்கு வெளிப்பக்கத்தை பாருங்கள், நமக்கு தையல் எப்படி இருக்கும். இதே இன்னும் கொஞ்சம் அதிகமாக குத்தி எடுத்தோம்னா இந்த தையல் நமக்கு சாய்வு தையல் மாதிரி ஒன்று போல் விழுந்துடும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா. தத்தி தாவி வந்தாச்சுப்பா. ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஒட்டு தையல் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஹெம்மிங் தையல் போட்டிருக்கேன். அதையும் ஒட்டு தையல் தான் சொல்லுவாங்க சில பேர். எப்படின்னு தெரில, பார்த்துக்கோங்க. பொடியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக தைச்சோம்னா இதே மாதிரி உங்களுக்கு பெரிய தையல் ஆகணும். ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்தாச்சு. நார்மலாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா முடிச்சு போட்டு, அதாவது தச்சு முடிச்சுட்டு முடிச்சு போட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம முறையாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த ஊசிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு 5-6 சுற்று இப்படி சுற்றணும். சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிச்சு அழகாக விழுந்துடும். அப்படி பல்காக விழாமல் ஒன்று போல் அழகாக விழுந்துடும். இதை பாருங்கள், முடிச்சு ஒன்று போல் விழுந்துடும். அதுக்கடுத்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு 5-6 ரவுண்டு சுற்றுங்க. இப்படியே சுற்றிட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல் அந்த முடிச்சு அழகாக விழுந்துடும். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஓகே, நூல் வெட்டுறதுக்கெலாம் சின்னதாக ஒரு கத்திரி வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கர்ச்சீஃப் தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த லெசனை இப்போ பார்ப்போம். 2 தையலுமே ஒரே துணியில் நான் காமிச்சிட்டேன். 2யுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 தையலுமே உங்களுக்கு பேசிக் தையல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை மறக்காமல் நான் கொடுக்குற லெசன்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே இது என்னடா இதெல்லாம் ஒரு லெசனா அப்படின்னு நினைக்காம இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கர்ச்சீஃப் படிச்சிட்டோம். அடுத்து ஒரு சின்னதாக பை தைப்போம். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு அந்த தையல் வந்து கரெக்டாக விழணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி பேசிக்கான தையல்லாம் படிக்கும். சின்ன சின்ன விஷயமா படிக்கிறோம். 14 இன்ச் எடுத்துக்கோங்க. இது நான் தைக்கிற பைக்கு 14 இன்ச் எடுக்கிறேன். 14 இன்ச் இங்கேருந்து 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச் மார்க் பண்ணிட்டோமா? 14. அடுத்து இங்கேருந்து 13.5 இன்ச். இதுலேருந்து நமக்கு 13.5 இன்ச். கரெக்டாக 13.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 13.5னா அதே 13.5 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே 13.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிடுவோம். பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம்.
இந்த பீஸில் இப்போ நம்ம தையல் போட வேண்டியது இதில் இருந்து இது முழுக்க தையல் போடணும். அதுக்கு முன்னக்கூட்டி இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி மடித்து தைச்சிடணும். இல்லை பார்த்தீங்களா, இந்த இப்படி ஒரு 1/4 இன்ச் மடக்கி இப்படி தைச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த தையல் போட்டு அதுக்கு அடுத்து இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்படி தையல் போடணும். இப்போ தைக்கும்போது நான் காமிக்கிறேன் எப்படி தைக்கிறதுன்னு. இங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து இதில் கொண்டு வந்து இங்கே ஃபுல்லாக தையல் போட்டு முடிக்கணும். துணி கம்மியாக இருந்ததுனால நான் 2 பீஸாக வெட்டிட்டேன். இல்லாட்டிக்கு ஒரே பீஸாக வெட்டிக்கலாம். நேர் பீஸாக இருந்தால் ஒரே பீஸாக வெட்டிக்கலாம். இது ஹேண்டிலுக்கு வெட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வெட்டியிருக்கேன்னு. 14 இன்ச்சில் 2 பீஸ் வெட்டியிருக்கேன். இந்த அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வெட்டியிருக்கேன். இந்த அகலம் 2.5 இன்ச். இதே மாதிரி 2 பீஸ் நமக்கு வேணும். இது 14.5 இன்ச், இது 14.5 இன்ச். இதை நம்ம எப்படி தைக்கணும்னு பாருங்கள். இப்படி மடக்கிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். 2 பக்கமும் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம இப்படி மடக்கி தைக்கணும். உங்களுக்கு நல்லா கனமாக இருக்கும். ஹேண்டில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். ஸோ நம்ம தைச்சி பழகும்போதே நல்லா பழகிட்டோம்னா அடுத்து நம்ம பெரிய கூடை, அதாவது பெரிய பேக்ஸ் தைக்கும்போது நமக்கு இந்த ஹேண்டில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், இப்படி 2ஐயும் மடக்கி இந்த ஓரத்தில் நம்ம தையல் போடணும். இந்த ஓரம் பார்த்திங்கன்னா, இந்த ஓரத்தை தையல் போட்டு ஊக்கு வச்சு நம்ம அப்படி திருப்பி எடுக்கணும். அதை விட இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தைக்கும்போது சேர்த்தாப்பில் இப்படி மடக்கி ரைட்டும் லெஃப்ட்டுமா இப்படி மடக்கிட்டு மொத்தமாக இப்படி ஒரு மடக்கு தைச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க தைக்கிதை பார்ப்போம். 2 சைடும் மடிக்கணும். நான் மடிக்கிற மாதிரியே நீங்களும் மடித்து பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக மடிச்சிருவீங்க. ஏன்னா 2 கைட்டும் சேர்த்து மடித்தா தான் அந்த மடிப்பு ஒன்று போல் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மடிப்பு நிற்கலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மடிப்பு மேலே மடிச்சுட்டு அப்படியே அயன் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் பின் கூட குத்திக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் டைம் ஆகும் அப்படின்ட்டு அதை காமிக்கலை. சும்மா சாதாரணமாக தானே இது தைச்சி பார்க்குறோம். அதனால் நான் அதெல்லாம் காமிக்கலை. உங்களுக்கு ஒருவேளை இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி தைச்சி பழகுங்க. இதே மாதிரி 2 துணியையும் நம்ம தைச்சி முடிக்கணும். இது நம்ம ஹேண்டிலுக்காக தைச்சிட்ருக்கோம், கைப்பிடி. அதுக்காக இந்த துணியை தைச்சிட்ருக்கோம். அந்த எட்ஜில் கரெக்டாக வச்சு தைக்கணும். துணி ஸ்ப்ளிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 பக்கமும் சேர்த்து தைக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் துணி வந்து விலகாமல் கரெக்டாக வச்சு தைச்சி பழகுங்க. இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிக் கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த துணியும் தைச்சி முடிச்சுங்க. இப்போ 2 ஹேண்டில்ஸோ 2 கைப்பிடி நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து பையோட அந்த 1/4 இன்ச் நான் மடித்து தைக்க சொன்னேன் பார்த்திங்களா, மேல் பாகம், பையோட மேல் பாகத்தில் தைக்க போகிறோம். அதில் நம்ம பொடியாக ஒரு தையல் போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக டெய்லரிங் படிக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப பிகினர்ஸ்க்காக நான் சொல்லிக் கொடுக்குற வீடியோ. புதுசாக முதல்ல தையல் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. முழுக்க தைச்சி முடிச்சுட்டு பின்பக்கமாக நான் தைக்கிறேன் பாருங்கள். அதாவது துணியோட உள்பாகத்தில் நான் தைச்சிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி உள்பக்கமாக துணியை 2ஆக மடித்து அதில் ஒரு தையல் போட போகிறோம். 3/4 இன்ச் இடம் விட்டு தைங்க. இதில் டபுள் தையல் போடணும். இப்போ நான் சிங்கிளாக தான் ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் அது மேலேயே தையல் மேலேயே மறுபடியும் ஒரு தையல் போட்டிங்கன்னா தான் பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். இதை விட பெரிய பை வேணும்னாலும் நீங்கள் கூடுதலாக அளவு எடுத்து தைச்சிக்கோங்க. இப்போது பையை 2ஆக மடக்கிட்டு அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தையலுக்கு நேராக வச்சுட்டு இதில் சென்டர் பார்த்து சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இல்லை ஒரு சென்டராக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்னால் 5 இன்ச் இருந்துச்சுன்னா 2.5 இன்ச் அப்படின்னு மார்க் பண்ணணும். 2.5 இன்ச் சென்டரில் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். இப்போது 4 பக்கமும் அதே மாதிரி துணியோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்து அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம கைப்பிடி இப்போ தைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கைப்பிடி தைச்சி வச்சுட்டோம். அதை இதோட ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 2 பீஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த 2 பீஸ் தான் இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள். 3/4 இன்ச்சு உள்ளே வர்ற மாதிரி அந்த துணியை வச்சு, அதாவது கைப்பிடியோட ஒரு 3/4 இன்ச்சு உள் பக்கமாக வர மாதிரி வச்சு அதில் ஒரு தையல் போடணும். இதில் நான் வேறு கலர் நூல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சேம் கலர் போடுங்க. நான் இந்த வீடியோவில் நல்லா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக வேறு நூல் போட்டிருக்கேன், ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கேன். நீங்கள் துணியோட அதே கலர்லேயே நூல் போட்டுக்கோங்க.
இப்போ 3/4 இன்ச் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு அதில் மறுபடியும் ஒரு 4-5 தையல் சேர்த்தாப்புல போடுங்க. இது வீடியோவில் கிளியராக தெரியுமான்னு தெரியல எனக்கு. நீங்கள் மறுபடியும் அதை முன்னையும் பின்னையும் நகர்த்தி நல்லா ஒரு 4-5 தையல் சேர்த்தாப்புல போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் நம்ம ஜிப் வச்சும் தைக்கலாம். ஆனால் இது பிகினர்ஸ்க்கு உள்ளது அப்படிங்கிறதுனால நான் இதில் ஜிப் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு சொல்லித்தரல. இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம தைக்க போகிறோம். ஒன் சைடு தைச்சிட்டோம். 2வது சைடும் இதே மாதிரி ஒரு 4-5 தையல் சேர்த்தாப்புல போட்டு தைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஜிப்பை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துன்னா ஆம்லா நாட் பார்ட் 2ல் துணி எப்படி உள்ளே அட்டாச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு ஜிப் எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த அளவு மெஷர்மெண்ட், இந்த பைக்குள்ள மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் தைச்சிட்டு அடுத்து நீங்கள் அந்த ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறத பார்த்து நீங்கள் தைக்கலாம். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி இதுக்கு அடுத்த சைடும் கைப்பிடியை நம்ம ஒன்று போல் வச்சு தைச்சி முடிச்சிடணும். அதை நான் காமிக்கலை, உங்களுக்கு வீடியோ லென்த் ஆகுங்க, அதை காமிக்கலை. 2 கைப்பிடி நம்ம இப்போ தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். பை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பை பார்க்க சிறுசாக தான் இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தெரியுது பை. ஓரளவுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பை இருக்கும். நீங்கள் கடைக்கெலாம் போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப் அட்டாச்மெண்ட் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை வச்சு காமிக்கிறேன். ஏற்கனவே ஆம்லா நாட் பார்ட் 2ன்னு ஒரு வீடியோ இருக்குது. அதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு. வேணும்னா அதை பார்த்தும் கூட நீங்கள் இந்த பையில் ஜிப் வச்சு தைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குள்ள தொப்பி எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம இன்னும் நல்லா தைக்க நிறையா படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பாருங்கள்.